Hello my lovely students. நாம இன்னைக்கு exercise 4.2ல 4th sum and 5th sum பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே? ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படினாக்கா 2 into 1 divided by 8 நம்ம எப்பவுமே எடுப்போம். 2 into 1 divided by 8 பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினாக்கா இங்க 4 வரும், இங்க 1 வரும். 1 divided by 4. இப்போ இந்த 1 divided by 4 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினாக்கா இந்த சம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். இதை ஈஸியா ஆக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். இது ஈஸியாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே சமயம் இந்த சைடும் உங்களுக்கு நீங்கள் வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எல்லா டேர்ம்ஸுமே 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த ஒரே டேர்ம் மட்டும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, தப்பாயிடும். ஓகே, ஸோ 8 into 2x square minus x plus 1 divided by 8 equals to 8 into 0. ஓகே, ஸோ நான் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 16x square minus 8x plus 1 divided by 8 into 8 equals to 0. ஸோ இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடுமா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? 16x square minus 8x plus 1 equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம 16 into 1 பண்ணணும். ஓகே, 16 into 1 பண்ணோன்னா உங்களுக்கு வந்து 16. ஓகேவா? 16க்கு இப்போ நம்ம 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த 2 ஃபேக்டர்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து -8 வரும். ஓகே, ஸோ ஈஸி ஃபேக்டர்ஸ் 4 into 4. ஓகே, 4 into 4 உங்களுக்கு வந்து 16 வந்துடும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து -4 ப்ளஸ் -4 பண்ணிங்க அப்படின்னாக்கா -8ன்னு உங்களுக்கு வந்து வந்துடும். அப்போ 16x square minus 4x minus 4x plus 1 equals to 0. ஓகே, ஸோ இதுலேருந்து காமனாக நம்ம வந்து வெளியே எடுத்தோம். எதை வெளியே எடுக்கணும் அப்படின்னாக்கா 4 வெளியே எடுக்கலாம். 4xை நம்ம வெளியே எடுக்கலாம். அப்படி வெளியே எடுத்தோம்னா இங்கே வந்து என்ன வரும்? ஓகே, 16x square divided by 4x உங்களுக்கு வந்துட்டு 4x இருக்கும். மைனஸ் இங்கே வந்து உங்களுக்கு 1 இருக்கும். ஓகே, இப்போ இங்கே எதை காமனாக வெளியே எடுக்கலாம்னா -1 தான் காமனாக வெளியே எடுக்க முடியும். அப்படி வெளியே எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது பாசிட்டிவ் ஆகிடும். ஏன்னா மைனஸ் டிவைடட் பை மைனஸ் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஓகே, -1 which is equal to 0. இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும்னா நான் முன்னாடி போட்டிருக்க 2 சம்ஸை போய் பாருங்கள். அதில் டிவிஷன் பண்ணியே நான் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிருப்பேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 2 இவ்வளோ டேர்ம்ஸ்லேயும் இதுவாக உங்களுக்கு வந்து காமன். ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா 4x -1 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா அடுத்து 4x -1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 4x -1 equal to 0. ஓகே, ஸோ 4x will be equals to 1, x equal to 1 divided by 4. அதே மாதிரியே தான் இங்கேயும் 4x -1 equal to 0, 4x equal to 1, x equal to 1 divided by 4. இதுக்கு சேம் ரூட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 4.2ல ஃபிஃப்த் சம் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா 100x square minus 20x plus 1. இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 100 into 1. ஓகே, 100 into 1 equals to 100. 100க்கு 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 102 ஃபேக்டர்ஸ் என்னது? 10 into 10. ஓகே, அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா -10 ப்ளஸ் -10 equals to -20. ஓகே, ஆனால் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இங்கே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 100x square minus 10x plus 1 equal to 0. ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து எது காமனாக இருக்குது அப்படின்னாக்கா 10x. ஓகே, 10x காமனாக இருக்குது. அது நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே 10x -1. ஓகே, அங்கேயும் வந்து -1 வெளியே எடுத்தீங்க அப்படின்னாக்கா 10x -1 which is equal to 0. ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து காமனாக இருக்குது 10x -1. ஓகே, ஸோ 10x -1 காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னாக்கா 10x -1. ஓகே, ஸோ 10x -1 equals to 0. இங்கேயும் வந்து 10x -1 equal to 0. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10x equals to 1. ஸோ x equals to 1 divided by 10. இங்கே வந்து அதே மாதிரி 10x equals to 1 divided by 10. இதுக்கும் உங்களுக்கு 1 divided by 10. ஸோ 2 ரூட்ஸ் வந்து ரெண்டுமே சேம். 1 divided by 10, 1 divided by 10. That's all. Okay.